வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். உங்கள நெறைய பேர் அதிகம் கேள்விப்பட்டிராத, அதிகமா நெறைய பேருக்கு தெரியாத ஒரு டாபிக். என்ன அப்டின்னா, கேன் பிளஸ் சென்ஸ் வெர்ப்ஸ். கேன் பிளஸ் சென்ஸ் வெர்ப்ஸ் அப்டின்னா என்ன? இந்த கேன வந்து ஏன் இப்டி நம்ம ஸ்பெசிஃபிக்கா தனியா பார்க்குறோம்? அப்டின்னா, இது கேனோடைய ஒரு ஸ்பெஷல் யூசேஜ். அதே மாரி இந்த சென்ஸ் வெர்ப்ஸையும் பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சென்ஸ் வெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஐம்புலன்கள வச்சு செய்யக்கூடிய வேலைகள். கண்ண வச்சு நம்ம பார்க்குறது, சீ. காதால கேட்கிறது, ஹியர். மூக்கால நுகர்றது, ஸ்மெல். தொடு உணர்வு, ஃபீல். சுவை உணர்வு, டேஸ்ட். இந்த 5 வார்த்தைகள மட்டும் தான் நம்ம வந்து சென்ஸ் வெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்க்குறதுங்கிறப்போ நெறைய விதமான பார்க்குறது இருக்கு. லுக் இருக்கு, வாட்ச் இருக்கு, கிளான்ஸ் இருக்கு, பீக் இருக்கு. இந்த மாரி நெறைய வார்த்தைகள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம சீய மட்டும் தான் நம்ம வந்து சென்ஸ் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அப்டின்னா, இந்த 5 வார்த்தைகளையும் பாருங்க. இந்த 5 வார்த்தைகளுமே நம்ம எஃபோர்ட்லெஸ்ஸா ஒரு ஆக்ஷன் மாதிரி இத எதுவும் நம்ம பண்ண மாட்டோம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம கண்ண தொறந்தாலே நமக்கு கண்ணு முன்னாடி இருக்க விஷயங்கள் நமக்கு தெரியும். அவ்வளோதானே. நம்ம வந்து இத மெனக்கெட்டு எதையும் பார்க்கறதில்ல. ஜஸ்ட் நம்ம பாட்டுக்கு இருக்கிறப்பவே நமக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள் நமக்கு தெரியும். காதுல அதே மாதிரி தான் எல்லா சத்தங்களும் நம்ம காதுல வந்து விழும். ஸ்மெல்லு சுத்திலும் ஏதாவது ஸ்மெல் இருந்தா, அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூக்கு நுகரும். அந்த உணர்வு நமக்கு தெரியும். ஸோ இந்த வேலைகளை எல்லாம் நம்ம வந்து ஒரு ஆக்ஷனா ஸ்பெசிஃபிக்கா நம்ம பண்றதில்லை. அப்படின்றதுனால, இந்த சென்ஸ் வெர்ப்ஸை எல்லாம் நம்ம வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெறைய ஸ்டேட்டிவ் வெர்ப்ஸ் இருக்கு. அதாவது ஆக்ஷனா பண்ணாம அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயங்கள். அந்த மாதிரி வெர்ப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல ஒரு டைப் தான் இந்த சென்ஸ் வெர்ப்ஸ். இருந்துட்டு போகட்டும். அதனால என்ன? இப்போ இத ஏன் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம தனியா கத்துக்கணும்? வழக்கம் போல நான் யூஸ் பண்ண வேண்டியது தானே. ஏன்னா இது சாதாரண வார்த்தைகள் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா இல்ல. அதனால தான் இத வந்து நம்ம தனியா பார்க்குறோம். இப்ப இந்த வார்த்தைகளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைகளை நம்ம அதிகம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம வழக்கமா நினைக்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான். இப்ப நீங்களே பாருங்க. ஐ சீ, ஐ கேன் சீ. ஐ ஹியர், ஐ கேன் ஹியர். ஐ டேஸ்ட், ஐ கேன் டேஸ்ட். ஐ ஸ்மெல் அண்ட் ஐ கேன் ஸ்மெல். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு வழக்கமா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஐ சீனா நான் பார்க்கிறேன். ஐ கேன் சீ நான் என்னால் பார்க்க முடியும். ஐ ஹியர்னா நான் கேட்கிறேன். ஐ கேன் ஹியர்னா என்னால் கேட்க முடியும். இப்படி நம்ம வந்து லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம் இல்லையா? பட் அதுவல்ல அதோட அர்த்தம். ஐ கேன் சீ அப்படின்னா எனக்கு தெரிகிறது. எனக்கு தெரிகிறது அப்படின்னா ஐ நோ அந்த தெரிகிறது இல்ல. எனக்கு தெரிகிறதுனா எனக்கு முன்னால இருக்கிற பொருட்கள் எனக்கு தெரிகிறது. எனக்கு அந்த பூ தெரிகிறது. அந்த பறவை எனக்கு தெரிகிறது. அந்த மாரி சொல்றதுக்கு தான் ஐ கேன் சீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாரி எனக்கு அந்த சத்தம் கேட்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கேன் ஹியர். எனக்கு டேஸ்ட் தெரிகிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கேன் டேஸ்ட். இப்ப டேஸ்ட் தெரிகிறதுனா நம்மளுடைய சுவை உணர்வு போய் திரும்பவும் சுவை உணர்வு வந்து, எனக்கு இப்ப டேஸ்ட் தெரியுது. அப்படி சொல்றது இல்ல. நம்ம சாதாரணமா சாப்பிடுறப்போ, இதுல வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் தெரியுது. இதுல ஏதோ ஒரு கசப்பு டேஸ்ட் தெரியுது. இந்த பிஸ்கட்ட சாப்பிடுறப்போ இதுல வந்து ஒரு கோகனட் டேஸ்ட் தெரியுது. அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்றதுக்கு தான் ஐ கேன் டேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாரி எனக்கு ஒரு வாசனை வருது அப்படின்னு சொல்லணுமானா, ஐ கேன் ஸ்மெல். இந்த மாரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐ சீ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ சீ அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹியர் அப்படின்னா நான் கேள்விப்படுகிறேன்னு அர்த்தம். ஐ சீ அப்படின்னா நான் பார்க்கிறேன்னோ, ஐ ஹியர்னா நான் கேட்கிறேன் அப்படின்னோ, ஐ டேஸ்ட்னா நான் சுவைக்கிறேன் அப்படின்னோ, ஐ ஸ்மெல்னா நான் முகர்ந்து பார்க்கிறேன்னோ நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். மற்ற டென்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். கன்டினியூஸ் டென்ஸ்ல, பாஸ்ட் டென்ஸ்ல, பாஸ்ட் கன்டினியூஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணலாம். பட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இந்த மாரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ என்ன செய்றது? என்ன டிஃபரன்ஸ்ன்றத இன்னொரு தடவ ஒரு டேபுலேஷனா பார்த்துரலாம். ஸோ வெறுமனே ஐ சீ அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட்ன்னு அர்த்தம். இதுவே நான் பார்க்கிறேன்னு அப்ப எப்படித்தான் சொல்றது? அப்படின்னு நீங்க நினைச்சீங்களான்னா, அதுக்கு நாம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு பதிலா நம்ம பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ யூஸ் பண்ணலாம். நான் பார்க்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு பேர்ட பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஐ அம் சீயிங் அ பேர்ட். என்ன பண்ற? நான் அந்த பறவையை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஐ அம் சீயிங் அ பேர்ட். ஐ அம் சீயிங் த பேர்ட் அப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். அங்க ஒரு பேர்ட் இருக்கு. அது உனக்கு தெரியுதா? எனக்கு அந்த பறவை தெரிகிறது. அப்படி நீங்க சொல்லணுமானா, ஐ கேன் சீ த பேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிரசன்ட் டென்ஸ்ல ஐ சீ த பேர்ட், ஐ சீ எ பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ அம் சீயிங் த பேர்ட், ஐ அம் சீயிங் அ பேர்ட் அப்படி சொல்லலாம். இப்ப அதே மாரி தான் ஐ ஹியர் அப்படின்றதுனா நான் வந்து கேள்விப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹியர்ட் அபௌட் ஹிம் அப்படின்னா நான் அவரை பற்றி கேள்விப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க காது குடுத்து ஒரு சத்தத்த இந்த மாரி
இதுக்காக மெனக்கெட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கா காத வச்சு கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்னா, அப்ப கூட நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இந்த சத்தத்த நான் கேட்கிறேன். ஐ ஹியர் த சவுண்டுன்னு சொல்லக்கூடாது. இது மாரி நம்ம இப்ப டெம்பரரியா தற்காலிகமா ஒரு விஷயத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்ப அத பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல ஐ அம் ஹியரிங் த சவுண்ட். என்ன பண்றீங்க? ஐ அம் ஹியரிங் த சவுண்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். மத்தபடி சாதாரணமா இருக்கிறப்போ, "ஏன் எனக்கு அந்த சத்தம் கேட்குது. ஏதோ சத்தம் கேட்குது." அப்படிலாம் சொல்றதுக்கு ஐ கேன் ஹியர் த சவுண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தான் ஸ்மெல்லுக்கும். நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு பொருளை முகர்ந்து பார்க்கிறத நம்ம வந்து ஐ அம் ஸ்மெல்லிங் அப்படின்னு பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும். இப்ப நான் ரோஜாவை முகர்கிறேன், முகர்ந்து கொண்டிருக்கிறேன் 2 விதமா சொல்றதுக்குமே ஐ அம் ஸ்மெல்லிங் த ரோஸ் அப்படி தான் சொல்லணும். ஐ ஸ்மெல் த ரோஸ்ன்னு சொல்லக்கூடாது. மத்தபடி எனக்கு ரோஜாப்பூ வாசனை வருது அப்படின்னு சொல்லணுமானா, ஐ கேன் ஸ்மெல் த ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். எனக்கு ரோஜாப்பூ வாசனை வருகிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கேன் ஸ்மெல் த ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா? அது வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ அதோட அர்த்தம் என்ன? அத நம்ம சொல்லல முன்னாடி. இப்ப நம்ம சொல்லப் போறோம். பொதுவா எந்த பொருள் என்ன வாசனை அடிக்குது? அந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஸ்மெல்ல பிரசன்ட் டென்ஸ்ல இப்படிலாம் யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்களேன், இட் அப்படின்னா ஏதோ ஒரு பொருள். அத எடுத்து நீங்க முகர்ந்து பார்க்குறீங்க. இது ரொம்ப வாசனை சூப்பரா இருக்கு. இனிமையான வாசனை வருது. நல்ல வாசம் அடிக்குது. அப்படி சொல்றதுக்கு இட் ஸ்மெல்ஸ் ஸ்வீட். இந்த இடத்துல ஸ்மெல் வந்து இந்த இட்டோடைய ஸ்மெல்ல தான் குறிக்குது. அதனால இட் ஸ்மெல்ஸ் ஸ்வீட். ஐ ஸ்மெல்னா நான் அந்த மாரி வாசனை அடிக்கிறேன். அந்த மாரி வந்துரும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, எந்த பொருள் என்ன வாசனை அடிக்குது? அப்படிதான் நம்ம சொல்லணும். இட் ஸ்மெல்ஸ் ஸ்வீட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாரி அது நல்லா இல்ல. அதோட ஸ்மெல் நல்லா இல்ல அப்படின்னா, இட் டசன்ட் ஸ்மெல் குட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து அந்த பொருளுடைய சொந்த அதோடைய ஓன் வாசனை. அப்பதான் நம்ம வந்து இட் ஸ்மெல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு குழந்தைய தூக்குறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு பால் வாசனை வரும். அது வந்து அந்த குழந்தையுடைய ஓன் வாசனை இல்ல. அது குடிச்ச பால்லேருந்து அந்த வாசனை வருது நமக்கு இல்லையா? அந்த மாரி சமயத்துல ஆஃப் ஒண்ண சேர்த்துக்கணும். "த பேபி ஸ்மெல்ஸ் ஆஃப் மில்க்." குழந்தை மேல பால் வாசனை வருது அப்படின்னு சொல்றதுக்கு, "த பேபி ஸ்மெல்ஸ் ஆஃப் மில்க்." அப்படி நம்ம சொல்லலாம். "த பேபி ஸ்மெல்ஸ் ஆஃப் மில்க்." இதே மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கும் சொல்லுவோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எந்த பொருள் என்ன என்ன டேஸ்ட்ட குடுக்குது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இந்த மாரி டேஸ்ட்ட யூஸ் பண்ணுவோம். "த ஃப்ரூட் டேஸ்ட் சவர்." இந்த பழம் புளிக்குது. "த ஃப்ரூட் டேஸ்ட் சவர்." அதே மாரி இந்த ஃபுட் ஐயோ! செம்ம டேஸ்ட்டா இருக்கு. "த டிஷ் டேஸ்ட்ஸ் வண்டர்ஃபுல்." இப்படி தான் நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். நான் இந்த சூப்ப டேஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ஐ அம் டேஸ்டிங் த சூப் அப்படின்னு பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல வேணா சொல்லலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லக்கூடாது. இப்போ நம்ம இந்த கேன் பிளஸ் சென்ஸ் வெர்ப்ஸ் அதோடைய பாஸ்ட் டென்ஸ்ன்றப்போ நம்ம கேனுக்கு பதிலா குட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ குட் பிளஸ் சென்ஸ் வெர்ப்ஸ பத்தி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். இப்ப அதையெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இருட்டுல எனக்கு நல்லா கண்ணு தெரியுது. இருட்டுலயே என்னால பார்க்க முடியும்னு நீங்க சொல்லணும்னு நெனச்சாலும் சரி, இருட்டுல எனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிகிறது அப்படின்னாலே ஐ கேன் சீ. ஐ கேன் சீ இன் த டார்க். இருட்டுல அப்படின்றனால இன் த டார்க். ஐ கேன் சீ இன் த டார்க். அந்த ஃப்ளைட் தெரியுதா உனக்கு? அந்த ஏர்பிளேன் தெரியுதா உனக்கு? எனக்கு விமானம் தெரிகிறது அப்படின்னு சொல்றோம் நம்ம. நான் பார்க்கிறேன்னு சொல்லல. அப்படி பார்க்கிறதான்னு சொல்றதா இருந்தா, ஐ அம் சீயிங் தி ஏர்பிளேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். எனக்கு விமானம் தெரிகிறது அப்படின்னா, ஐ கேன் சீ தி ஏரோப்ளேன். ஐ கேன் சீ தி ஏரோப்ளேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி சொல்லணும்? எனக்கு தெரியவில்லை அப்படின்னா எப்படி சொல்லணும்? 2த்தையும் நீங்களே சொல்லி பாருங்க. இப்ப விமானம் எனக்கு தெரியவில்லை அப்படின்னா, கேனுக்கு பதிலா கேன்ட் யூஸ் பண்ணிடுவோம். ஐ கேன்ட் சீ தி ஏரோப்ளேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க இருந்து தெரியுதா? அப்படின்னா, கேன் யூ சீ தி ஏரோப்ளேன் ஃப்ரம் ஹியர்? அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். எங்க வீட்டு ஜன்னல்லேருந்து உங்க வீடு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்ப அதையும் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வச்சு தான் சொல்லணும் இல்லையா? ஸோ ஐ கேன் சீ யுவர் ஹவுஸ். ஐ கேன் சீ எத அப்படின்னா உங்க வீடு. அப்ப அதனால ஐ கேன் சீ யுவர் ஹவுஸ். எங்கேருந்து அப்படிங்கிறப்போ இங்கேருந்து அந்த இந்த இருந்து சவுண்டுக்கு நம்ம வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். என் வீட்டு ஜன்னல்லேருந்து ஃப்ரம் மை விண்டோ. ஐ கேன் சீ யுவர் ஹவுஸ் ஃப்ரம் மை விண்டோ. என் வீட்லேருந்து தெரியும். ஐ கேன் சீ யுவர் ஹவுஸ் ஃப்ரம் மை விண்டோ. இங்கேருந்து அவளை பார்க்க முடிந்தது. இல்ல இங்கேருந்து அவ தெரிஞ்சா. அப்படி நம்ம சொல்லுமானா, இப்ப வந்து தெரிந்தால், முடிந்தது அப்படி பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ அதனால கேனுக்கு பதிலா நம்ம குட் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல. ஐ குட் சீ ஹர் ஃப்ரம் ஹியர். ஐ குட் சீ ஹர் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து ஜன்னல்லேருந்து அப்படின்னா ஃப்ரம் தி விண்டோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஃப்ரம் மை விண்டோன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாரி இங்க ஃப்ரம் ஹியர்.
இதே மாதிரி தான் நீங்க ஏரோப்ளேனுக்கும் சொல்லலாம் இல்லையா? சரி, நான் அவளை இங்கேருந்து பார்த்தேன். அவள் இங்கேருந்து தெரிந்தாள் அப்படின்னா, ஐ குட் சீ ஹர் ஃப்ரம் ஹியர் அப்படி சொன்னோம். நான் அவளை இங்கேருந்து பார்த்தேன் அப்படிங்கிறப்போ அது வந்து ஆக்டிவா பார்க்கறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சீயை யூஸ் பண்றப்போ நம்ம வந்து சா பாஸ்ட் டென்ஸ் போட்டுக்கலாம். ஐ சா ஹர் ஃப்ரம் ஹியர். நான் இங்கேருந்து அவளை பார்த்தேன். பார்த்தேன், தெரிந்தாள். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா? இப்போ நம்ம ஹியர் வச்சு சொல்ல போறோம். பாரு, யாரோ வர காலடி சத்தம் கேட்கிறது. வீட்டுக்குள்ள இருப்பீங்க, வெள்ள சத்தம் கேட்கும். யாரோ வர சத்தம் கேட்குதுல்ல அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ எனக்கு கேட்கிறது அப்படின்னா ஐ கேன் ஹியர். என்ன கேட்கிறோம்? ஃபுட் ஸ்டெப்ஸ், காலடி சத்தம், ஃபுட் ஸ்டெப்ஸ். ஐ கேன் ஹியர் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஐ கேன் ஹியர் ஃபுட் ஸ்டெப்ஸ். உனக்கு கேட்குதா அப்படி கேட்கணும். அப்படியே சப்ஜெக்டையும் கேனை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. கேன் யூ ஹியர் த ஃபுட் ஸ்டெப்ஸ்? அந்த காலடி சத்தம் உனக்கு கேட்குதா? கேன் யூ ஹியர் த ஃபுட் ஸ்டெப்ஸ்? இப்போ ஸ்மெல் வச்சு சொல்ல போறோம். அது ஆட்டோமேட்டிக்கா வருது அந்த வாசனை. ஸோ காஃபியோட வாசனை வருது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ எனக்கு வருது, எனக்கு வாசனை வருது அப்படின்னா ஐ கேன் ஸ்மெல். எது? காஃபியினுடைய வாசனை, அதனுடைய வாசனை அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆஃப் சேர்த்துப்போம். ஆஃப் த காஃபி, அரோமா ஆஃப் த காஃபி அப்படி சொல்லணும். ஐ கேன் ஸ்மெல் தி அரோமா ஆஃப் த காஃபி. காஃபி ஸ்மெல் அப்படி சொல்லாதீங்க. ஐ கேன் ஸ்மெல் தி அரோமா ஆஃப் த காஃபி. சமையல் வாசனை ரோட்ல வர்றப்பே வருது அப்படி நம்ம சொல்லுவோம். ரோடு வரைக்கும் இந்த வாசனை வருது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ எனக்கு ரோட்ல வர்றப்பவே அந்த வாசனை வந்தது, எனக்கு வந்தது, எனக்கு வாசனை வந்தது அப்படின்னா ஐ குட் ஸ்மெல். தட்ல வந்ததுன்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால ஐ குட் ஸ்மெல் உங்க சமையல் வாசனை. யுவர் குக்கிங். ஐ குட் ஸ்மெல் யுவர் குக்கிங். ரோட்ல இருந்தே ஐ குட் ஸ்மெல் யுவர் குக்கிங் ஃப்ரம் த ரோட். ஐ குட் ஸ்மெல் யுவர் குக்கிங் ஃப்ரம் த ரோட். இப்போ நம்ம டேஸ்ட் ஒன்று சொன்னோம் இல்லையா? ஸோ டேஸ்ட்ன்றது நம்ம சாப்பிட்றப்பவே ஏதாவது ஒரு டேஸ்ட் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அதான் நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கட் சாப்பிட்றீங்க, அதில் வந்து இதில் தேங்காய் போட்டிருக்காங்க, எனக்கு நல்லா தெரியுது, அந்த தேங்காயோட டேஸ்ட் இதில் வருது அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஐ கேன் டேஸ்ட் கோகோனட் இன் திஸ் பிஸ்கட். ஐ கேன் டேஸ்ட் கோகோனட் இன் திஸ் பிஸ்கட். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அந்த ஃபீல். இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் போடுறப்பவே உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஐயோ இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே சாஃப்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஐ கேன் ஃபீல் த சாஃப்ட்னஸ் ஆஃப் த ஃபேப்ரிக். இல்லை நீங்கள் ஒரு தொட்டு பார்க்குறீங்க, கையில் இருக்கிறப்பவே அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஐ கேன் ஃபீல் த சாஃப்ட்னஸ் ஆஃப் த ஃபேப்ரிக். இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாம சென்ஸ் வேர்பை யூஸ் பண்ணுறப்போ எனக்கு தெரியுது, எனக்கு வாசனை வருது, எனக்கு அந்த டேஸ்ட் தெரியுது, என்னால் அந்த சத்தத்தை கேட்க முடியுது, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நம்ம கேன் ப்ளஸ் சென்ஸ் வேர்பை யூஸ் பண்ணுறோம். சென்ஸ் வேர்ப்ஸை ஜென்ரலாக ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கவனித்து ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வாசனையை முகர்றீங்க, இல்லை நீங்கள் ஒன்றை டேஸ்ட் பார்க்குறீங்க, இல்லை ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.